உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மலிஷ்கா, நீ என்னோட ஃப்ரெண்டு தானே? அப்போ நீ கொஞ்சம் ரிஷி கிட்ட சொல்லி புரிய வைய. ரொம்ப நேரமா நானும் ரிஷிக்கு புரிய வைக்கிறேன், ஆனா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். ஆனா நீ நினைச்சா அவனுக்கு புரிய வைக்கலாம். நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்றேன். நீ அப்படியே என்ன ஃபீல் பண்ற? மலிஷ்கா, அது எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. மனசு படபடங்குது. அதோட நான் எப்படி ஃபீல் பண்றேங்கிறத எனக்கு வெளியவும் சொல்ல தெரியல. ஏன்னா இது இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. விரதம் இருந்தனே அன்னைக்குதான். அன்னைக்கு கூட ஒரு மாதிரியா இருந்தது. மனசுல ஒரு பயம் வந்தது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ரிஷி இது எல்லாத்தையும் விடு. வீட்லயும் நீ என்னோட பேச்ச கேட்கவே இல்ல. அப்படியே கிளம்பி வந்துட்ட. வீட்ல என்கிட்ட முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி இங்க வந்த. ஆனா உன்னோட லைஃப்ல உன் மனைவியா இப்ப நான் வந்துட்டேன்ல. நான் உனக்கு முக்கியமானவளா தெரியலையா? சொல்லு, நான் உனக்கு முக்கியமா இல்லையா? நீ எனக்கு முக்கியமானவ. மலிஷ்கா, நீ வந்தாலே ரிஷி மொத்தமா மாறி போயிடுறான். நான் உனக்கு முக்கியம்னா அப்ப என்ன விட்டு விலகிறத பத்தி நீ எதுக்காக யோசிக்கிற? எதுக்காக நீ ஏன் கூட இருக்க மாட்டேங்கிற? மலிஷ்கா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. நான் உன்கிட்ட சொன்னல, போன வாட்டி விரதம் இருக்கும்போது இப்படி எல்லாம் நடந்துச்சு. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே. ஆனா ரிஷி, அது ஒரு நிமிஷம். ரிஷி, அன்னைக்கு விரதம் அன்னைக்கு நான் கேட்கணும்னு தான் இருந்தேன். ஆனா கேட்க முடியாத அளவுக்கு நிலைமை இருந்தது. அன்னைக்கு நீ கல்யாணத்துக்கு போட்ட மோதிரத்தை கழட்டிட்ட. அத வேணும்னே நீ கழட்டினியா இல்ல தெரியாம? முன்ன இருந்த மாதிரியே எல்லாம் இருக்கணும். எல்லாத்தையும் நீ சால்வ் பண்ணிடு. உன் கல்யாணத்தை நீ முறிச்சிரு. அது உன் கூட சண்டை போட்டல, அப்ப அந்த நேரத்துல நானும் உன்கிட்ட சரியா பேசல. அதனால உனக்கு ஞாபகம் இருக்கா மலிஷ்கா? எல்லா விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் ரிஷிய சந்தேகப்பட்டேன். வேற யார் கூடயே உறவு இருக்கிறதா நினைச்சேன். ஆனா அது நான் பண்ண மிகப்பெரிய தப்பா இருந்தது. உனக்கு தெரியுமா, அன்னைக்கு ரிஷி என்கிட்ட ஒரு பெரிய விஷயத்த சொன்னான். அவனுடைய வாழ்க்கையில என்ன தாண்டி அவன் வேற யாரையுமே நினைக்கலையா. என்ன தாண்டி அவன் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நினைச்சு கூட பாக்கலையா. லக்ஷ்மி, நான் உண்மையிலேயே ரொம்ப பிஸியா இருக்கேன். நான் உன்னை அப்புறம் பாக்குறேன். சாரி, நான் வேற உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீ போ, நான் உன்னை விட்டுட்டு வந்துடுறேன். ரிஷி, ரிஷி, சாரி லக்ஷ்மி, அது கொஞ்சம் நான் உணர்ச்சி வசப்பட்டேன். பட் இட்ஸ் ஓகே. இங்க மலிஷ்கா தான் இருக்கா. மலிஷ்கா நம்மளோட ஃப்ரெண்டு தானே. அதோட உன்னை எதுக்கு நான் கட்டி பிடிச்சேன்னா, அது ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். ஐ மீன், பழைய விஷயத்தை எல்லாம் மறந்துடலாமே, ஃப்ரெஷ்ஷா லைஃப் ஆரம்பிக்கலாம். அதனால இனிமே நீ என்ன உன்னை சந்தேகமே பட மாட்டேன். மலிஷ்கா, எதுக்காக நான் உன்னை நிப்பாட்டினோ அந்த வேலையை பண்ணிட. அது என்ன வேலை? ப்ளீஸ் ரிஷிக்கு புரிய வைய. அவன் ஆபீஸ்ல இருக்க வேண்டாம், என் கூட அவனை வீட்டுக்கு வர சொல்லிரு ப்ளீஸ். நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன், ஆனா அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியலையா? ப்ளீஸ் நீ அவன்கிட்ட சொல்ல. லக்ஷ்மி, என்னால ரிஷியோட நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது. அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அதுவும் ஏன் வீட்டுல. உன்னோட வீட்லயா இருப்பா? அப்படின்னா சரி, எனக்கு பயம் இருக்காது. நீ ரிஷியை கவனமா பாத்துக்கோ. இன்னொரு விஷயம், என்ன வேலையா இருந்தாலும் அத சீக்கிரமா முடிச்சிட்டு 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துரு. ஏன்னா 8 மணிக்கு மேல கிளைமேட் சரியா இருக்காதான், அதுக்கு தான் சொல்றேன்.
மலிஷ்கா, என்னுடைய சொத்தை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். யா ரிஷி, நான் இப்ப கிளம்புறேன். நீ ப்ளீஸ் கொஞ்சம் டைமுக்கு வந்துரு. ஏன்னா இன்னைக்கோட வேலை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை இன்னைக்கே முடிச்சாகணும். ரைட்? I'll see you. ஓகே. மேம் ஒரு நிமிஷம் மேம். ஓகே சாரி மேம். மலிஷ்கா ரொம்ப பிஸியா இருக்கா போல. லக்ஷ்மி, நீயும் கிளம்பு. நீ என் கூட இங்க ஆபீஸ்ல இருக்கிறது மாமுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. அதனால நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் இங்க இருக்கிறது அம்மாவுக்கு பிடிக்கலனா நான் போயிடுறேன். ஆனா ரிஷி, நீ ப்ளீஸ் கொஞ்சம் கவனமா இரு. நீ எங்க இருந்தாலும் போன் உன் பக்கத்திலே வை. நான் எப்ப போன் பண்ணாலும் நீ எடு. கரெக்டா சாப்பிடு. அப்புறம் ப்ளீஸ் முடிஞ்சா சீக்கிரமா வீட்டுக்கு வா. லக்ஷ்மி, உன்னை விட்டு போக எனக்கு மனசே இல்ல. நிஜமாவே நான் உன்னை விட்டு போகணுமா? நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. நான் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுறேன். நீ கிளம்பு. லக்ஷ்மி, நீ எங்க போயிட்டு இருக்க? நில்லு. முதல்ல என் கூட வா. எங்க? டாக்டர் கிட்ட பேண்டேஜ் போட்டுக்கலாம் வா. நான் நல்லா தான் இருக்கேன். அத எவ்வளவு நல்லா இருக்குன்னு பார்த்தாலே தெரியுதுல. நடக்க கூட முடியல. நான் உன்னை பத்தி கவலைப்பட்டா உனக்கு அது பிடிக்கும்னு என்கிட்ட சொன்னல. அதைத்தான் இப்ப பண்றேன். ஏன்னா நீ கவலைப்பட மாட்ட. அதுக்கு தான் சொல்றேன், என் கூட வா. வா போலாம். ஆனா நீ தான் பிஸியா இருக்கல. நீ பட்டிக்காடு வா. வாங்குற. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.